ஈரானுடைய தூதுக்குழுவினர் இதுவரைக்கும் வரவில்லை. வருவதற்கான தயாரிப்புகளையும் அவர்கள் செய்ததாக எந்த தகவல்களும் இல்லை. இப்ப ஈரானுக்கும் லெபனானுக்கும் பேச்சுவார்த்தையில சமாதானம் கொண்டு வரணும்னு பேசும்போது திரும்ப திரும்ப லெபனான்ல இதை பண்றாங்க, இது ஒரு புற்றுநோய் அப்படின்னு சொல்லி வெளியிட்டு இருந்தாரு. அது பெரிய விமர்சனத்துக்குள்ளாகி ஈரான் போட்ட பேச்சுவார்த்தை தானே தவிர அவங்க கிடையாது. 10 அம்சத்தை சொன்னா ஒத்துக்கிட்டதுனால வர்றேன்னு இருக்கான். ஈரானுக்கு இவங்க போய் எதுவுமே போடலை, இவங்க சொன்ன 15 அவன் ஏத்துக்கிறவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா அதே போன்று இஸ்ரேலுடைய பெரிய பெரிய யுத்தங்களை உருவாக்குகிற திறன்கள் மத்திய கிழக்கில் தனி ஒரு நாடாக ஈரானால் கட்டுப்படுத்தப்பட்ட ஒரே ஒரு சந்தர்ப்பம் இதுவாகத்தான் இருக்கிறது. ஈரானில் இருக்கக்கூடிய அமெரிக்கர்களை விடுவிக்க அமெரிக்கா கோரிக்கை விடுக்கும். இது இந்த ஒப்பந்தத்தின் பேச்சுவார்த்தைகளில் ஒன்றாக மாறப்போகிறது என்கிற ஒரு செய்தியை இன்றைக்கு தி வாஷிங்டன் போஸ்ட் வெளியிட்டிருப்பதை அல் ஜசீரா சுட்டிக்காட்டுகிறது. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனம் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தொடர் 2 ஆண்டுகால தாக்குதல்கள் யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டு இன்றோடு 182வது நாட்களை நாம் தாண்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய கொடூர தாக்குதல்கள் ஒரு தற்காலிக யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டு 2 நாட்களை தாண்டி விட்டாலும் அது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் இருப்பதை நாம் அவதானிக்க முடிகிறது. எனவே முழு உலகம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தை களமாக பாகிஸ்தானுடைய தலைநகர் இஸ்லாமாபாத் மாறி இருக்கிறது. இஸ்லாமாபாத் உள்ளிட்ட பாகிஸ்தானுடைய அனைத்து நகரங்களும் 2 நாட்களுக்கு டோட்டலாக லாக்டவுன் பண்ணப்பட்டிருக்கு, ஷட் டவுன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இந்த நிலையில இன்றைக்கு அமெரிக்காவினுடைய தூதுக்குழு அமெரிக்காவினுடைய துணை அதிபருடைய தலைமையில பேச்சுவார்த்தைக்காக பாகிஸ்தானுக்கு வந்திருந்தாலும் ஈரானுடைய தூதுக்குழுவினர் இதுவரைக்கும் வரவில்லை. வருவதற்கான தயாரிப்புகளையும் அவர்கள் செய்ததாக எந்த தகவல்களும் இல்லை. பாகிஸ்தானுக்கான ஈரானுடைய தூதுவர் ஆலயம் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் இன்னார் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது என்கிற விதமாக போட்ட தகவலை கூட மீண்டும் அவங்க ரிமூவ் பண்ணி இருக்கிறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஈரானுடைய தூதுவர் ஆலயம் வெளியிட்ட பதிவுகளையும் ரிமூவ் பண்ணி இருக்கிறாங்க. எனவே எந்த ஒரு தூதுவர் ஆலயமும் எந்த தகவல்களையும் சொல்லக்கூடாது என்பதில் ஈரான் உறுதியாக இருப்பது தெரிகிறது. அதே நேரம் இன்றைக்கு ஈரானுடைய பாராளுமன்ற சபாநாயகர் முகமது ஹலீபாப் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பில் மிக தெளிவாக என்ன சொல்லியிருக்கிறார்னா, லெபனான்ல யுத்தத்தை நிறுத்தாத வரைக்கும் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரப்போவதே இல்லை. அதே போன்று எங்களுடைய சொத்துக்கள் ஈரானுடைய சொத்துக்கள் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் முடக்கப்பட்டிருக்கிறது. அந்த சொத்துக்களையும் நாங்கள் முடக்கத்திலிருந்து நீக்குவோம், அதை ஈரானுக்கே தருவோம் என்கிற வாக்குறுதி தரப்பட வேண்டும். ஏற்கனவே 10 அம்ச திட்டத்தை ஈரான் கொடுத்திருக்கிறது. இந்த 10 அம்ச திட்டத்தின் படிதான் பேச்சுவார்த்தை என்று அமெரிக்கா ஒப்புக்கொண்டதால் தான் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வருவதாக சொல்லி இருந்தோம். 10 அம்ச திட்டத்தில் ஈரான் தெளிவாகவே லெபனான், ஹூத்திஸ் உள்ளிட்ட ஈரானுக்கு ஆதரவாக சண்டை போட்ட எல்லா குழுக்களையும் சொல்லி இருக்கிறார்கள் இவங்களோட யுத்தத்தை நிறுத்தணும்னு. எனவே நாங்கள் சொன்ன 10 அம்சத்தை ஒப்புக்கொண்டுதான் நீங்க சமாதான பேச்சுக்கு வர்றதா சொன்னீங்க, நாங்களும் அதனால தான் வர்றதுக்கு ரெடியானோம். ஆனா எங்க கிட்ட ஓகேன்னு சொல்லிவிட்டு பிறகு பாகிஸ்தான் ஓகேன்னு சொல்லிவிட்டு இப்ப இஸ்ரேல் மாதிரி சண்டை பிடிக்கும் போது நீங்க அதை ஏத்துக்கிறாம இருக்கிறீங்க. நீங்க லெபனானுடைய யுத்த நிறுத்தத்தையும் சேர்த்து ஒப்புக்கொண்டால் நாங்கள் வருவதற்கு தயாராக இருக்கிறோம். அதே போன்று முடக்கப்பட்ட ஈரானுடைய சொத்துக்களையும் விடுவிப்பதாக முன்கூட்டியே நீங்கள் ஒப்புக்கொண்டால் மட்டும்தான் பேச்சுவார்த்தைக்கு வருவோம் என்று சொல்லி தெளிவாக ஈரான் தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்லி இருக்கிறது. இந்த நேரத்தில் ஒரு விவகாரத்தை நீங்க தெளிவாக புரிஞ்சுக்கிறீங்க. ஈரான் எப்படி இந்த மாதிரி கெத்தா பேசுறான்னா, அவன் ஜெயிச்சுட்டான் பேசுவான், அவ்வளவுதான். அவன் ஜெயிச்சிருக்கிறான். ஜெயிச்சவன் எதையும் பேச முடியல. தோல்வி உற்றவன் எப்படி இருக்கணும்? ஈரான் கெஞ்சியது, ஈரான் குனிந்தது, ஈரான் பணிந்தது, அப்படியே உளுந்துட்டாங்க. இப்படியெல்லாம் அமெரிக்கா அதிபர், அமெரிக்காவுடைய துணை அதிபர், அமெரிக்காவில் இருக்கக்கூடியவங்க அவங்க இவங்க எல்லாம் பேசினாங்க. அத்தனையும் பொய்யுங்கிறது தெளிவாக ஒவ்வொரு நாள் நிரூபிக்கப்படுறது மட்டுமல்லாம ஏற்கனவே நமக்கு தெரியும் பல கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி ஈரானுக்கு எதிராக அமெரிக்க அதிபர் கடுமையான விமர்சனத்தை அவருடைய சோசியல் ட்ரூத் பக்கத்தில் வெளியிட்டிருந்தாரு. ஒரு அதிபர் பேசுகிற பேச்சாயா இதெல்லாம் என்று சொல்லி அமெரிக்கா மக்களே கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு. அமெரிக்காவினுடைய ஊடகங்கள் அமெரிக்க அதிபரிடத்தில் நேரடியாகவே என்ன கேட்குறாங்கன்னா, உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன், மென்டலி கண்டிஷன் கரெக்டாக தான் இருக்குதான்னு கேட்குறாங்க. நீங்கள் மென்டலி கரெக்டாக இருக்கிறீங்களா?
அவர் ஏன்னு கேட்குறாரு. கேட்கும்போது இல்லை நீங்கள் போடுற ட்விட்டெல்லாம் பார்க்கும்போது உங்களுடைய அறிக்கைகளை பார்க்கும்போது அவ்வளோ பஞ்ச தூஷணத்தில் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே அப்படிங்கிறதுக்காக அந்த கேள்வியை கேட்குறேன். இல்லை நான் தெளிவாக தானே இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஏன்னா அவர் தெளிவாக இருக்கிறவங்க இப்படி போட மாட்டாங்கிறதுக்காகத்தான் அமெரிக்க பத்திரிகையாளர்களே இதை கேட்ட நேரத்தில் மீண்டும் அதே மாதிரி வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாரு. யாருக்குன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு. ஏன்னா ஈரானுடைய 10 அம்ச திட்டத்தை பெரிய முக்கியமான செய்தியாக அமெரிக்காவினுடைய எல்லா ஊடகங்களும் காட்சிப்படுத்திட்டாங்க. அமெரிக்கா சரண்டர் ஆயிடுச்சு, 10 அம்ச திட்டத்தை கேட்டுக்கிட்டு தான் போறாங்க அப்படின்னு சொன்னதோட நீங்க இதெல்லாம் போடலாமான்னு சொல்லி பச்சை கெட்ட வார்த்தையால திரும்பவும் அவர் ஏசி இருக்கக்கூடிய அளவுக்கு ஈரான் தன்னுடைய கெத்தை நிலைப்படுத்தி விட்டது என்கிற செய்திகளுக்கு மத்தியில் இன்றைக்கு பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு அமைச்சர் ஆசிப் கவாஜா வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு பெரிய சர்ச்சையாக மாறிவிட்டது. அது என்னத்த சர்ச்சையாக மாறினாலும் ஒவ்வொரு மனிதநேயத்தை நேசிக்கக்கூடிய மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு செய்தியை தான் இன்றைக்கு பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் வெளியிட்டிருந்தாருங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அதாவது பாலஸ்தீனம் என்கிற தேசத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு புற்றுநோய் தான் இஸ்ரேல் அப்படின்னு சொன்னாரு. என்ன சமாதான பேச்சுவார்த்தை வந்தாலும் அதை கேட்காம சண்டையை திரும்ப திரும்ப தூண்டுவாங்க. ஏற்கனவே காசாவில் இதை செஞ்சாங்க, அதே மாதிரி மற்ற இடங்கள்லையும் செஞ்சாங்க. இப்போ ஈரானுக்கும் லெபனானுக்கும் பேச்சுவார்த்தையில் சமாதானம் கொண்டு வரணும்னு பேசும்போது திரும்ப திரும்ப லெபனானில் இதை பண்றாங்க. இது ஒரு புற்றுநோய் அப்படின்னு சொல்லி வெளியிட்டு இருந்தார். அது பெரிய விமர்சனத்துக்குள்ளாகி அந்த பதிவு அவர் நீக்கினாலும் சொன்ன மாதிரியே ஆயிடுச்சு. இஸ்ரேல் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல சமாதானம் பேசக்கூடியவர்கள் இப்படி நடக்கலாமா? அதாவது இவன் கேடுகட்டு எல்லா வேலையும் செய்வான், வேறவராவது அப்படி செஞ்சுட்டா நீங்கள் இப்படி செய்யலாமான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு குரூப் அவங்க. ஆனால் அவர் எல்லோருடைய உள்ளத்திலும் இருக்கக்கூடிய ஒரு உள்ள கிடக்கையை தான் எடுத்து வெளியில போட்டாரு. உண்மையிலே அவங்க இந்த உலகத்துக்கே புற்றுநோய் என்பதை காட்டியிருந்தார். அதை தாண்டி இன்றைக்கு பேச்சுவார்த்தைகளுக்கு முன்பதாக ஈரானுடைய IRGC, ஈரானுடைய கூட்டு ராணுவம் எல்லோருமே இணைந்து வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பை இன்றைக்கு ஈரானுடைய ஹாத்தமல் அன்பியா படைப்பிரிவு வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, துப்பாக்கியினுடைய டிகர் எங்க கையில தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. துப்பாக்கி முனையை கையிலே வைத்து கொண்டிருக்கிறோம். நீங்க முறையாக பேச்சுவார்த்தைக்கு வந்து சமாதானம்னா சமாதானம், இல்லைன்னா அட்டாக்கு நாங்க ரெடி அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. மட்டுமல்லாம ஈரான் ஹொர்முஸினுடைய கட்டுப்பாட்டை நாங்கள் தான் வைத்துக் கொண்டிருப்போம் என்பதையும் தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். ஈரான் எடுத்த பெரிய ஆயுதமே அதுதான். ஈரானுடைய ஆயுதம்ங்கிறது ஏவுகணையும் அதெல்லாம் ரெண்டாவது. பெரிய ஆயுதம் இந்த ஹொர்முஸை மூடினதுதான். அதனால தான் இவ்வளவு பாடுபட்டு இருக்கிறாங்க அமெரிக்காரங்கிறதுக்கு மத்தியில் இன்றைக்கு பெய்ரூத்தில் லெபனான் தலைநகரத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க பல்கலைக்கழகத்தினுடைய புகழ்பெற்ற பொது கொள்கைகளுக்குரிய ஆய்வாளராக இருக்கக்கூடிய ராமி ஜி கௌரி என்கிறவரிடத்தில் அல் ஜசீரா ஒரு முக்கியமான செய்தியை கேட்டு வெளியிட்டிருக்கிறார்கள். அவர் ஒரு நீண்ட ஆர்டிக்கலை எழுதியிருக்கிறாரு அல் ஜசீராவில். அதை ஒரு முக்கிய செய்தியாக அல் ஜசீரா வெளியிட்டிருக்கிறது. இவர் பெய்ரூத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க பல்கலைக்கழகத்தினுடைய மிக முக்கியமான பேராசிரியர், நிறைய அல் ஜசீராவில் கட்டுரைகளை எழுதக்கூடிய சர்வதேச ஆய்வாளர். அதனால தான் முக்கியத்துவம் கொடுத்து அல் ஜசீரா இந்த செய்தியை போட்டிருக்கிறாங்க. அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் என்ன சொல்றாருன்னா, இந்த யுத்தத்தை பொறுத்தவரையில் மத்திய கிழக்கில் மேற்கத்தைய இஸ்ரேலுடைய மேலாதிக்கத்துக்கே சவால் விட்டுடுச்சு. இந்த மிடில் ஈஸ்ட்னாலே அமெரிக்கா, மிடில் ஈஸ்ட்னாலே இஸ்ரேல் தான், அதை மிங்கிறதுக்கு ஒத்தனம் கிடையாது என்று நினைத்திருந்த நிலையில இனி நீங்களாம் கிடையாதுனா நாங்கள் தான் சொல்லி நிரூபிச்சிட்டாங்க ஈரான்காரங்க அப்படின்னு சொல்லி எழுதக்கூடியவர் அல் ஜசீராவினுடைய மேலதிகமான செய்திகள் என்ன சொல்றாருன்னு கேட்டா, தங்களுடைய யுத்தத்தினுடைய இலக்குகள் எதையுமே இந்த யுத்தத்தில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் அடையலை. அவர்கள் ஆட்சியை மாற்றவும் இல்லை, ஈரானை கைப்பற்றவும் இல்லை, ஈரானுக்குள்ள அணு ஆயுத யுரேனிய செறிவூட்டல் இருக்குதுன்னாங்க, அதை கைப்பற்றவும் இல்லை, அவர்களுடைய ஏவுகணை பலத்தை அழிக்கவும் இல்லை. எல்லாத்துக்கும் மேலே சும்மா திறந்திருந்த ஹொர்முஸை மூட வச்சதுதான் இவங்களுடைய வேலையா போச்சுது. எனவே யுத்தத்தில் மொத்தமாக அவர்கள் சொன்ன எந்த இலக்கையுமே அடையாம ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில அவர்கள் இந்த யுத்தத்திலிருந்து எப்படியாவது வெளியேறணும் அப்படின்னு சொல்லி தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதற்காக வேண்டி ஈரான் கொடுத்த வெளியேறுவதற்கான இருக்கை பொத்தான் தான் இந்த சமாதானம் அப்படிங்கிறார். அதாவது இந்த சமாதானத்தை ஈரான் இருந்து கேட்டு வாங்கியிருக்கிறாங்க, ஈரான் கொடுத்திருக்குது அப்படிங்கிறாங்க. குறிப்பாக எஜெக்ஷன் சீட் பட்டன் அப்படிங்கிறாரு. அந்த ஒரு பட்டனை அமர்த்தி விட்டா பாஞ்சு வெளியே போயிடலாம்ங்கிற மாதிரி இருக்கு. அந்த விமானங்கள்ல எல்லாம் ஏதாவது குண்டு தாக்கம் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அமர்த்தி விட்டு முடிய அது என்ன ஆகும்னா மேலே வெட்டிச்சு சிதறி வெளியில் ஓடி போகும். அந்த மாதிரியான ஒரு பட்டன் இது. இந்த பட்டனை இப்போ ஈரான் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் கொடுத்துருக்குது, அமர்த்திக்கிட்டு வெளியே போயிருங்க, இல்லைன்னா தொலைச்சி விடுவோம் பார்த்துக்கன்னு. அந்த மாதிரி இப்போ கெஞ்சி கேட்டு இவங்க தான் இந்த யுத்தத்தில் இருந்து சமாதானத்தை நோக்கி போயிருக்கிறாங்க. ஈரானுடைய 10 அம்ச திட்டத்தின் அடிப்படையில் தான் பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒப்புக்கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறார். ஈரான் போட்ட பேச்சுவார்த்தை தானே தவிர அவங்க கிடையாது. 10 அம்சத்தை சொன்னா ஒத்துக்கிட்டதுனால வர்றேன்னு இருக்கான்.
ஈரானுக்கு இவங்க போய் எதுவுமே போடலை, இவங்க சொன்ன 15 அவன் ஏற்றுக்கிறவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா அதே போன்று இஸ்ரேலுடைய பெரிய பெரிய யுத்தங்களை உருவாக்குகிற திறன்கள் மத்திய கிழக்கில் தனி ஒரு நாடாக ஈரானால் கட்டுப்படுத்தப்பட்ட ஒரே ஒரு சந்தர்ப்பம் இதுவாகத்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஈரானை புகழ்ந்து அவர் அந்த ஆர்டிக்கலை எழுதியிருக்கிறாரு. மத்திய கிழக்குனாலே அமெரிக்கா நினைச்சா எதையும் பண்ணலாம், இஸ்ரேல் நினைச்சா எதையும் பண்ணலாம், அவங்கள்ட்ட உலகம் முழுக்க சண்டையிடுவதற்கான ஆயுத பலம் இருக்கிறது. ஆனால் வரலாற்றில் முதல் தடவையாக அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் குழி தோண்டி புதைத்து விட்டது ஈரான் அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக சொல்லிட்டு இது ஈரானுடைய அரசியல் உறுதியை வெளிப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி அவருடைய கட்டுரையில் அவர் பேசக்கூடிய காட்சியை பார்க்க முடியும். இதுவெல்லாம் ஈரானுடைய வெற்றி எவ்வளவு மிக முக்கியமானது அப்படிங்கிறத காட்டக்கூடிய நிலையில தான் ஈரான் இருக்க ஸ்பெஷல் என்னன்னு கேட்டா, நேரடி தாக்குதல் வலையமைப்புன்னு ஒன்று இருக்குது, ராணுவம் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. மறைமுக தாக்குதல் வலையமைப்புன்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க. இது யாருக்கும் தெரியல, அது அப்படியே இருக்கிறது. எங்க இருந்து எப்ப அடிப்பாங்கன்னு தெரியாது, ஆனா ஏதோ ஒரு ஃபோர்ஸை வச்சிருக்கிறாங்க. அந்த வலையமைப்பை இவர்களால் அழிக்க முடியல, அது அப்படியே இருக்கிறது என்று சொல்லக்கூடிய முகமது அல் மாஸ்ரி மேலதிகமாக என்ன சொல்றாருன்னு கேட்டா, அவர்களிடத்துல பாதிக்கு மேல் அவர்களுடைய ஏவுகணைகள் ஏவுதளங்களில் இருக்கிறது. இன்னுமே இந்த ஏவுகணைகளை வச்சு பல மாதங்களுக்கு சண்டை செய்கிற திறனும் அவர்களிடத்தில் இருக்கிறது. எனவே 6 மாதங்களுக்கு முன்பதாக ஈரானிடம் இல்லாத ஒன்றும் இப்பொழுது இருக்கிறது அப்படிங்கிறாரு. உண்மையிலே 6 வாரங்களுக்கு 6 வீக்குக்கு முன்னாடி ஈரான்ட்ட அது இருந்துச்சு, இது இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சுன்னு வைங்களேன். ஒரு முக்கியமான விஷயம் இருக்கல, ஆயுதம் இருக்கல. அது என்ன ஆயுதம்னு சொல்லிச்சுன்னா ஹொர்முஸ். இப்பொழுது ஹொர்முஸ் என்கிற ஆயுதம் ஈரானிடத்தில் இருக்கிறது என்பதை ஈரான் உலகத்திற்கு காட்டியிருக்கிறது. சும்மா இருந்த ஹொர்முஸை தூக்கி ஈரான் கையில் கொடுத்தது தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் செஞ்ச வேலையா போச்சு. அரபு நாடுகள் எல்லாமே என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க, ஹொர்முஸ் என்னதான் இருந்தாலும் எல்லாருக்கும் சொந்தம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்னன்னா அது எனக்கு மட்டும்தான்ங்கிறத நிரூபிச்சிருக்கிறான். இது அமெரிக்கா செஞ்ச தேவையற்ற வேலையால நடந்த ஒரு காரியம்ங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அதான் ஏற்கனவே நேற்றைய வீடியோவில் சொன்னோம்ல, புடிங்கிறது எல்லாமே தேவையில்லாத ஆணிங்கிற அளவுக்கு நிலைமை மாறி போன நிலையில தான் ஈரான்ல இருக்கக்கூடிய அமெரிக்கர்களை விடுவிக்க அமெரிக்கா கோரிக்கை விடுக்கும். இது இந்த ஒப்பந்தத்தின் பேச்சுவார்த்தைகளில் ஒன்றாக மாறப்போகிறது என்கிற ஒரு செய்தியை இன்றைக்கு தி வாஷிங்டன் போஸ்ட் வெளியிட்டிருப்பதை அல் ஜசீரா சுட்டி காட்டுகிறது. அது என்னடா அது, இவ்வளவு நாளா ஒண்ணும் இல்லைன்றீங்க, இப்ப என்ன விஷயம் கேட்டா, மறைந்த அலி லாரிஜானி அவர்கள் திரும்ப திரும்ப சொன்னது என்னன்னு சொல்லி சொன்னா, நாங்க 100கணக்கான பேரை உயிரோடையே பிடிச்சிருக்கிறோம் அப்படின்னாரு. அதெல்லாம் கிடையாது, அப்படி ஒன்றுமே நாங்கள் பண்ணலை அப்படின்னாங்க. ஆனால் இப்போ அமெரிக்காவுடைய தி வாஷிங்டன் போஸ்ட்டை வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்களில் இந்த பேச்சுவார்த்தை நடக்க போவதில்லை, நடந்தால் ஈரான் வந்தால் அந்த பேச்சுவார்த்தையில் ஒரு நெகோசியேஷன் என்ன நடக்க போகுதுன்னு கேட்டால், நீங்கள் எங்கள் அமெரிக்காக்காரங்களெல்லாம் விடுதலை பண்ணணும் அப்படின்னு நடக்க போகுதான். ஈரான்காரனை விடுவிக்கணும்னு ஈரான் பேச போகிறதில்லை, ஏன்னா ஈரான்காரங்களை யாரும் அங்கே உயிரோட பிடிக்கல. ஆனால் ஈரான் அமெரிக்கர்களை உயிரோடு பிடித்து வைத்திருக்கிறது என்பது இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய பேருண்மையாக இருக்கிறது. அதை தாண்டி இன்றைக்கு மிக முக்கியமான செய்தியாக இன்றைக்கும் லெபனானுடைய பகுதிகளில் மிக கடுமையான அநியாய தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தி கொண்டே இருக்கிறது. நபாதியாவில் இன்றைக்கு அவர்கள் நடத்திய தாக்குதல்களை 8 லெபனான் பாதுகாப்பு படை வீரர்களே பலியாகி இருக்கிறார்கள், மரணித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இவங்க யுத்தத்துக்கு வர்றவங்களே கிடையாது. அவங்க என்ன பண்ணுறான்னு கேட்டால் ஹிஸ்புல்லாவை தான் அங்கே சண்டை பிடிக்கிறான். ஆனால் அல்லான்னு சொல்லி அவனோட பாட்டுக்கு இருந்தவனை இன்றைக்கு அடித்து கொண்டிருக்கிறாங்க 8 பேரை. இது இன்னும் பெரிய பாதிப்பை உண்டாக்கும் இஸ்ரேலுக்கு. என்னன்னா, நீங்கள் லெபனானில் ஹிஸ்புல்லாவை அழிக்கிற பேரில் எதுக்கு லெபனான் ஆர்மி அழிச்சிங்கிற கேள்வி தற்போது சர்வதேச மட்டத்தில் எழுப்பப்படுகிற அதே நேரத்தில் தெற்கு லெபனானில் இஸ்ரேலுடைய தாக்குதல்கள் நடந்து கொண்டே இருக்கக்கூடிய சூழலில் அஸ்தோது கடற்படை தளத்தை மிக கடுமையாக குறிவைத்து தாக்கி இருக்கிறது ஹிஸ்புல்லாக்களுடைய படைப்பிரிவு என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. மேம்பட்ட பல ஏவுகணைகளை பயன்படுத்தி அஸ்தோது மேலே இன்றைக்கு அவர்கள் தாக்குதல்களை 40க்கும் மேற்பட்ட தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். இஸ்ரேலை நோக்கி ஹிஸ்புல்லாக்கள் பதிலடி தாக்குதல்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க. ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் நாயிம் காசிம் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்த இஸ்ரேலுக்கு சர்வதேச ரீதியில் இலவசம் கொடுக்கறத முதல்ல நிறுத்துங்க. இஸ்ரேலுக்கு சும்மா காசை கொடுக்கறது, இஸ்ரேலுக்கு ஆயுதத்தை கொடுக்கறது, இதை கொடுத்து அப்பாவி பொதுமக்களை கொண்டுகிட்டு இருக்கிறீங்க. கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் இஸ்ரேலுக்கு எதிரான ஆக்கிரமிப்புக்கு எதிரான எங்களுடைய பதிலடி தாக்குதல்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இஸ்ரேலை தரைவழி தாக்குதலில் நாங்கள் அழித்திருக்கிறோம், தோற்கடித்திருக்கிறோம் அப்படிங்கிறாரு. அதனால தான் இப்போ வான்வழி தாக்குதல் நடத்துகிறோம். தரை வழியில் நாங்கள் லெபனானை பிடிக்க போகிறோம்னு வந்தாங்க, தரை வழி தாக்குதலில் அடித்து விரட்டிட்டோம், இப்பொழுது வான்வழி தாக்குதல்களை நடத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லி மிக கிண்டலாக அவர் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது மட்டுமல்லாமல் இன்றைக்கு இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களை பல ஆம்புலன்ஸுகள் மேலே தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க, மருத்துவமனைகள் மேலே தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் இந்த யுத்தத்திலையுமே
ஈரான் மருத்துவமனைகள் மேலே தாக்குதல் நடத்தியதை பார்க்க முடியாது. பாடசாலைகள் மேலே, யூனிவர்சிட்டிகள் மேலே தாக்குதல் நடத்தினதை பார்க்க முடியாது. இஸ்ரேல்காரன் நடத்தினாலே ஸ்கூல்ஸ் மேலே தான் நடத்துவான், காலேஜ் மேலே தான் நடத்துவான், மருத்துவமனைகள் மேலே தான் நடத்துவான். அப்ப யார் இங்க மனிதநேயம் மிக்கவர்கள், யுத்தத்தினுடைய சட்டங்களை கடைபிடித்து சண்டை பிடிக்கிறவர்கள் என்பதையும் நாம் உணரக்கூடிய முக்கியமான தருணமாக இருக்கக்கூடிய இந்த சூழல்ல அதுக்கு மேலதிகமாக இன்னொரு காமெடியை பாருங்க. இந்த யுத்தம் ஆரம்பிச்சு 40 நாட்களை தாண்டி போய் கொண்டிருக்கிறது. இப்ப அதாவது ஈரான்ல ஒரு 40வது நாளோட நின்று இருந்தாலும் 42வது நாளாகவும் லெபனான்ல தொடருது. 42 நாள் யுத்தம், மிக கடுமையான தாக்குதல்கள் லெபனான் மேல. வான்வழி தாக்குதல், தரைவழி தாக்குதல், கடல் வழி தாக்குதல், எல்லா முனையிலையும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்துறாங்கல்ல. நாங்க ஹிஸ்புல்லாக்களை அழிக்கிறோம்ங்கிறாங்க. குறிப்பாக ஹிஸ்புல்லாக்களுடைய 4300 தளங்கள் மேல தாக்குதல் நடத்தி இருக்கிறோம்ங்கிறாங்க. ஹிஸ்புல்லாக்களுடைய படைத்தளம் 4300 தளத்தின் மேல தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்களாம். 4300 படைத்தளத்தின் மேல தாக்குதல் நடத்தி இருந்தா குறைஞ்சது இதுவரைக்கும் எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கனே? குறைஞ்சது ஒரு 20,000 பேர். 4300 படைத்தளம்னா ஒரு படைத்தளத்தில் 5 பேர் இருந்திருந்தா கூட எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கணும்? சிந்திச்சு பாருங்க. படைத்தளம் அது. அப்ப அவங்களுடைய ஃபோர்ஸஸ் அங்க இருப்பாங்களா இல்லையா? ஆனா காமெடி என்ன தெரியுமா? அந்த சொல்லுவாங்கல்ல, உனக்கு மண்டைய மறைச்ச உனக்கு கொண்டைய மறைக்க தெரியலாண்டு, அது மாதிரி சொல்றாங்க. 4300 ஹிஸ்புல்லாவினுடைய தளங்கள் மேல நாங்க தாக்குதல் நடத்தி இருக்கிறோம். 1400 ஹிஸ்புல்லாக்களுடைய படைப்பிரிவுகளை கொண்டிருக்கிறோம். தெளிவாக ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். ஹிஸ்புல்லாவுடைய தரைப்படையில மட்டுமே 7 லட்சம் பேர் இருக்கிறதாக புள்ளி விவரங்கள் சொல்கிறது. அதுவும் 2017 கணக்கு பிரகாரம். இப்ப 10 லட்சத்துக்கு மேல இருக்கலாம், அது வேற. 7 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் அவர்களுடைய போர்சஸ்ல இருக்கிறதாக நம்பப்படுகிறது. 7 லட்சம் பேர் இருக்கக்கூடிய ஒரு படையில 40 நாள்ல 4300 இடத்துக்கு அடிச்சாங்களாம். எத்தனை பேர்? 1400 பேரை கொண்டிருக்கிறாங்களாம். நீங்க ஒரு பெரிய இராணுவம் சரியா இருந்தா எத்தனை பேர் இது வரைக்கும் கொண்டிருக்கணும், எத்தனை பேர் அழிச்சிருக்கணும்? 4000 ஒரு தளத்துல ஒருத்தர்னு முடிவெடுத்திருந்தா கூட இதுவரைக்கும் நீங்க 4300 பேரையாவது கொண்டிருக்கணும். 4300 இடத்துக்கு அட்டாக் பண்ணினாங்களாம். ஆனா 1400 ஹிஸ்புல்லா படை பிரிவை கொண்டாங்களா? 1400 ஹிஸ்புல்லாவா கொண்டது? அப்பாவி பொதுமக்களை. ஹிஸ்புல்லாக்கள்ல இவர்கள் சொல்லுகிற லிஸ்ட்ல அப்படி யாரையுமே கொல்லவே இல்லை. அவங்க கொன்னதெல்லாமே பொதுமக்களை தான் கொண்டது. அப்ப எவ்வளவு பெரிய பொய்! ஹிஸ்புல்லாக்கள் எவ்வளவு வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அந்த தோல்வியின் தாங்க முடியாத அளவுதான் திரும்ப திரும்ப அடிக்க, எவ்வளவு அடிச்சாலும் வெல்ல முடியாம இருக்குதே, தோத்துக்கிட்டே இருக்கிறோமே என்றுதான் இந்த ஜியோனிஸ்டுகள் துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய செய்திகளுக்கு மத்தியில ஹொர்முஸ் ஜலசந்தியில பயணிக்கக்கூடிய கப்பல்கள் சைனாவினுடைய கரன்சில பணம் கட்ட முடியலை என்று சொன்னா நேரடியாக ஈரானுடைய ரியால்ல பணம் கட்டிருங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கு ஈரான் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. ஈரானுடைய நாடாளுமன்ற தேசிய பாதுகாப்பு ஆணைய தலைவரை மேற்கோள் காட்டி வெளியாக இருக்கக்கூடிய செய்திகள்ல இதுக்கு பிறகு ஈரானுடைய நாணயமாக இருக்கக்கூடிய ரியால்ல, ஈரானுடைய நாணயமும் ரியால் தான், ரியால்ல நீங்க காசை கட்டிட்டு போங்க. நீங்க சீனா காசுல கட்ட முடியலன்னா எங்க காசுல கட்டிட்டு போங்க, வேலை முடிஞ்சான காசு கட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கு அறிவிச்சிருக்கக்கூடிய நிலையில தான் இன்றைக்கு ஹொர்முஸ் ஜலசந்தி வழியாக போன கப்பல்களை எல்லாம் அந்த கப்பல் கண்காணிப்பு தளங்கள் கண்டறிந்து செய்தி வெளியிட்டிருக்கின்றன. அல் ஜசீராவும் அந்த செய்திகளை சொல்லி இருக்கிறது. கடந்த 24 மணி நேரங்களுக்குள்ளாக ஹொர்முஸை தாண்டி போன கப்பல் எல்லாமே ஈரானுடைய கப்பல். அதாவது 20 லட்சம் பேரல்களை ஏத்திக்கிட்டு போகக்கூடிய மாபெரும் டேங்கர் கப்பல் ஒன்று போயிருக்கிறது. இந்த கப்பல் ஈரானுக்கு சொந்தமான கப்பல். ஒரே நேரத்தில் 20 லட்சம் பேரல்களை ஏத்திக்கிட்டு போவாங்க அதுல. அப்ப எவ்வளவு பெரிய கப்பலா அது! இப்ப என்ன சொன்னாங்கன்னா, இப்ப அமெரிக்க அதிபர் என்ன சொன்னாரு? 36 கப்பலை அழித்து விட்டோம். கட்டின கம்பியெல்லாம் கொஞ்சமான கம்பியா? ஆனா இவ்வளவு பெரிய கப்பல் இன்னைக்கு போயிருக்கிறாங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் சிறிய எண்ணெய் டேங்கர் ஒன்று போயிருக்குது. அதே போன்று எரிபொருள் கேஸ் எடுத்துக்கிட்டு போன ஒரு பெரிய கப்பல் போயிருக்குது. இதெல்லாமே 24 மணி நேரங்களுக்குள்ள கடந்த சூப்பர் டேங்கர்கள் வகையை சேர்ந்த இன்னும் சில கப்பல்களும் போயிருக்கிறது. அதை தாண்டி ஈரான்ல இருந்து சீனாவுக்கு இரும்பு தாதுகளை எடுத்துக்கிட்டு போகிற ஒரு பெரிய கப்பல் போயிருக்கு. சீனாவுக்கு ஈரான்ல இருந்து இரும்பு தாதுகள் அனுப்புவாங்க, பிசினஸ் பண்ணுவாங்க, அதையும் கொண்டு போயிருக்கிறாங்க. அதே மாதிரி மொத்த சரக்கு கப்பல்கள் 4 பயணித்திருக்கிறது. இது எல்லாமே சீனாவுக்கு தான் போயிருக்கு. ஹைலைட் என்னன்னா, இது எல்லாமே சீனாவுக்கு போயிருக்கிறது. அங்க நான் தான் ராஜா, என்ன எவன் தடுக்க முடியும்? நான் சீனாவுக்கு அனுப்புவேன். சீனாவை தடுக்க முடியுமா? சீனாவுக்கு அனுப்பும் போது சீனாவுக்கு போன கப்பல் ஈரானுடைய கப்பல் கடிச்சா நீங்க அடிச்சா ஹொர்முஸ்ல இருக்க எல்லாத்துக்கும் அவன் அடிப்பான். இப்ப சும்மா இருந்த சங்க ஊதிக்கெடுத்த கதையாயிடுச்சா இல்லையா? இந்த செய்திகள் எல்லாம் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல இன்றைக்கு இறுதியாக இப்போ இவ்வளோ சீரியஸான செய்தியெல்லாம் பார்த்துருக்குறோம்ல, ஒரு காமெடி செய்தியும் இருக்கிறது. அதையும் பார்த்துட்டு முடிச்சுக்கிறலாம். நீங்கள் என்னன்னா, இன்றைக்கு உக்ரைனுடைய ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது. ஒரு பெரிய பரபரப்புக்குள்ள ஒரு கிளுகிழுப்புன்னு அந்த மாதிரி
ஹொர்முஸை திறப்பாங்களா இல்லையா, ஈரானும் அமெரிக்காவும் பேச்சுவார்த்தை நடத்துவாங்களா இல்லையா, லெபனானில் யுத்தம் நிற்குமா இல்லையா, அடுத்து என்ன நடக்கும் போகுதுன்னு உலகமே பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் உக்ரைனுடைய அதிபர் என்ன சொல்கிறாருன்னா, எங்களுடைய இராணுவம் பங்களிப்பு செய்ததுனால ஈரானில் இருந்து ஏவப்பட்ட ட்ரோன்களை எல்லாம் நாங்கள் தடுத்து நிறுத்தி வளைகுடா நாடுகளுக்கு பெரிய ஹெல்ப் பண்ணிட்டோம். வளைகுடா நாடுகள் மீதான ஈரானுடைய தாக்குதல்களை தடுப்பதற்கு எங்கள் இராணுவம் பெரிய பங்களிப்பு செய்தது அப்படின்னு சொல்லி இன்றைக்கு உக்ரைனுடைய அதிபர் சொல்லி இருக்கிறாரு. கொஞ்சம் ஓரமாக போய் விளையாடுறா என்று சொல்லுகிற அளவுக்கு அவருடைய நிலைமை இருக்குது. காரணம் என்ன தெரியுமா, நேற்றும் கடுமையான தாக்குதல் உக்ரைன் மேலே ஷாஹித் வகையான ட்ரோன்கள், ஈரானுடைய ட்ரோன் தான் ஷாஹித் ட்ரோன். இந்த ட்ரோன் கொண்டு என்ன பண்ணுறக்கான்னு கேட்டால் உக்ரைனுக்கு ரஷ்யா மிக கடுமையான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறான். தாக்குதல் சரின்னு நான் சொல்ல வரல, அங்கே ரஷ்யா இதே ஈரானுடைய ஷாஹித் வகையான ட்ரோனில் தான் அட்டாக் பண்ணுறான். அட்டாக் பண்ணும்போது அதை தடுக்கிறதுக்கு உனக்கு துப்பில்லை, ஓன் நாட்டையே உன்னால் பாதுகாக்க முடியலை. இவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், மத்திய கிழக்கில் ரொம்ப அடி விழுந்துக்கிட்டு இருந்துச்சான், அமெரிக்காவாலே தடுக்க முடியாமல் தடுமாறினது ஒன்று இவங்க கிழிச்சிட்டாங்களாம், அங்கே தடுத்துட்டாங்களாம். எதுக்குன்னு கேட்டால், இனி அமெரிக்காவுக்கு காசு கொடுக்காத, நமக்கு கொஞ்சம் தான், ஓண்டத்தெல்லாம் தடுத்தது நான் தான், முதல்ல ஏவி இருந்தால் தான் நீ தடுக்கணும், அவள் ஏவி இருந்தால் நீ கிழிச்சிருக்கவும் முடியாது, ஏன்னா உனக்கு ரஷ்யாவிலே அதை பண்ண முடியலை, ரஷ்யா அனுப்புறதையே ரெண்டுமே ஒரே தயாரிப்பு, அங்கே தடுக்க முடியலை, எனக்கு இங்கே தடுத்தாங்க அப்படின்னு சொன்ன. என்னன்னா எங்களுக்கு தெரியும் இந்த அரபிகளில் தலையில் மிளகா அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லித்தான் திருப்பி அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னு கேட்டால் கிளம்பி ஓடி வந்திருக்கிறாருங்கிறத புரிஞ்சுக்கிறேன்னு. எனவே இது அந்த தூங்குறதுக்கு முன்னாடி இவனை நினச்சிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டு தூங்கிடலாம். ஏன்னா இவ்வளவு சீரியஸாக இருக்கும்போது எப்படி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். ஏன்னா அவர் ஆல்ரெடி அவர் ஒரு காமெடி நடிகனாக இருந்தவர் தான். ஜெலன்ஸ்கியினுடைய தொழில் ப்ரொஃபஷன் என்னன்னு கேட்டால் அவர் காமெடி நடிகராக இருந்தவர். இப்பயும் அதே வேலையை இப்போ அவர் ஜனாதிபதியாகி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிறீங்க. எனவே இந்த செய்திகள் இன்றைக்கு வெளியாக இருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். ஈரான் பேச்சுவார்த்தைக்கு சென்றாலோ செல்லுகிற தகவல்கள் வந்தாலோ உடனுக்குடன் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். தொடர்ந்து ரஸ்மின் மேசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களையும் சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்வதோடு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் வீடியோங்கிறதையும் கிளிக் பண்ணிக்கிறங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் யூடியூப்பை ஓப்பன் பண்ணும்போதே நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்துடும். அதுக்கு பிறகு வாட்ஸ்அப் சேனலை அந்த வீடியோக்கு கீழே வாட்ஸ்அப் சேனல் இருக்குது, அதிலையும் இணையாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். டெலிகிராம் சேனலையும் இணையாதவர்கள் இணைஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் மூலமாகவும் உங்களுக்கு தேவையான செய்திகள் உடனுக்குடன் வந்து சேர்ந்துவிடும். ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்கள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்புகளும் ஆக்கிரமிப்பாளர்களும் ஓய்ந்தகமே அமைதிக்கு திரும்ப வேண்டும், மத்திய கிழக்கிலே அமைதி உருவாக வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.